Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மண்ணீரல் சொல்வோம்ல, மண்ணீரல் அப்புறம் கோட்டோட அந்த மாங்கான்னு சொல்லுவாங்க, இது ரெண்டையும் சேர்த்து பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு மண்ணீரலும் அந்த ஒரு மாங்காவும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன், ஒரு பெரிய ஆனியன், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போது காஞ்ச மிளகாய் 4, பெப்பர் 1 டீஸ்பூன், மல்லி 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வறுக்க போகிறோம். வறுத்து இதை மிக்சியில் பவுடராக ஆச்சு போகிறோம். இது தாங்க மெயின். இந்த பவுட்ரு நமக்கு ஃபுல்லாக தேவைப்படாது, கொஞ்சமாக ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதும் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல் பவுடராக அரைக்க வேண்டாம், சும்மா 1-2 அரைச்சா போதும். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஆறின பிறகு. இதுதான் இப்போது இதுக்கு மெயின். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், 70% ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா நம்ம அந்த மண்ணீரல் சேர்க்கும் போது அது குக் ஆகிற வரைக்கும் இதுவும் சேர்ந்து குக் ஆகணும், இல்லைனா கருகிடும். இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும் ஆனியன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மண்ணீரலையும் அந்த இதையும் மாங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகணும், அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். இது நான் குக்கரில் வைக்கல, வெறும் பேன்லேயே தான் ஃப்ரை பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா குக்காகி வருது. இது நல்லா சுக்காவாக நமக்கு ரெடி ஆகணும். ஆனியன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரும் இதோடையே உங்களுக்கு சேர்ந்து. இப்போது நம்ம பவுடரை அரைச்சி வச்சுருந்த பவுடரில் சேர்க்க போகிறோம். இதை மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெஜிடபிள் கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கும் அந்த பவுட்ரு சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மறுபடியும் ஒரு 3 or 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா நம்ம சூப்பரான சுக்கா ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு அமுக்கி பார்த்தாலே தெரியும் அது குக்கானது. இப்போது இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான மண்ணீரல் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.